இவ்ளோ பெரிய இரும்பு கப்பல் கடலில் மிதக்கிறது, இது எப்படி சாத்தியம்? இரும்பு தண்ணீரை விட கனம் தானே, அப்படியானால் இது மூழ்க வேண்டியது தானே? அதற்கான பதில் அறிவியலில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள கப்பல் தண்ணீரில் எப்படி நிலையாக இருக்கிறது? இதற்கான ரகசியம் 2000 ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேக்க விஞ்ஞானி ஆர்க்கிமிடிஸ் ஒரு முக்கியமான விதியை கண்டுபிடித்தார். என்ன விதி அது? ஒரு பொருள் தண்ணீரில் வைக்கப்படும் போது, அப்படின்னா தண்ணீர் கப்பலை மேல தூக்குதா? ஆமாம், அந்த மேல் நோக்கிய விசையே மிதப்பு விசை. இந்த கல்ல தண்ணீர்ல போட்டால் என்ன ஆகும்? அது உடனே மூழ்கும். இந்த காலியான பாட்டில் அது மிதக்கும். இதற்கு காரணம் அடர்த்தி. அடர்த்தி என்றால் என்ன? Mass equals volume. ஒரு பொருளின் மொத்த அடர்த்தி தண்ணீரை விட குறைவாக இருந்தால் அது மிதக்கும். ஆனா கப்பல் இரும்பால் தானே செய்யப்படுகிறது. ஆம், ஆனால் கப்பல் முழுவதும் திட இரும்பு இல்ல. அதன் உள்ள பெரிய காலி இடங்கள் இருக்கு. அதனாலதான் மொத்த அடர்த்தி குறைகிறதா? சரியாக புரின. கப்பல் தண்ணீரை தள்ளும் போது அந்த தள்ளப்பட்ட தண்ணீரின் எடை அதே எடை கப்பலை மேலே தூக்கும். அப்படின்னா எப்போது கப்பல் நிலையாக இருக்கும்? கப்பலின் எடை மற்றும் மிதப்பு விசை சமமான போது. இந்த ஃபாயிலை உருண்டையாக செய்தால் மூழ்கும். பாத்திரம் போல செய்தால் மிதக்கும். இதுதான் கப்பலின் வடிவமைப்பு ரகசியம். அப்படி என்றால் கப்பல்கள் ஏன் சில நேரம் மூழ்குகின்றன? உள்ள தண்ணீர் புகுந்தால் காலி இடம் குறையும், அடர்த்தி அதிகரிக்கும். அப்போது மிதப்பு விசை போதாது. இது உண்மையிலேயே அற்புதம். அற்புதம் அல்ல, அறிவியல். ஆர்க்கிமிடிஸ் விதி, அடர்த்தி மற்றும் சரியான வடிவமைப்பு வார்.